மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு டாப் 5 சைக்காலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதுல 3 சொல்யூஷன்ஸை 3 வீடியோஸ்ல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல அதுக்கான 4th சொல்யூஷன் என்னன்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ 4th என்ன ப்ரோ பண்ணணும்? டிஜிட்டல் சப்ஸ்டிடியூட்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படின்னா என்னது ப்ரோ? அதாவது இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னா இப்ப நம்ம வந்து மொபைலை யூஸ் பண்றதை தவிர்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் பாய்டு வந்து இருக்கும். அதாவது உளவியல் ரீதியான ஒரு வெறுமை இருக்கும். அதாவது அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம மொபைலை விட்ட உடனே நமக்கு வந்து பயங்கரமா போர் அடிக்கும், என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த மாதிரி வந்து சூழ்நிலை ஏற்படும் போது மறுபடியும் போய் மொபைலை எடுத்துருவோம். இப்ப அதுக்கு மாறா என்ன பண்ணலாம்னா அந்த சைக்கலாஜிக்கல் பாய்டை ஃபில் பண்ணலாம். எந்த விதத்துல? இப்ப நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ற நேரத்துல புக் எடுத்து படிக்கலாம், இல்லைன்னா ஜேர்னல்ஸ் படிக்கலாம், நியூஸ் படிக்கலாம். அதுக்கு பதிலா இத பண்ணா நீங்க புக் படிக்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல சலிப்பு தட்டும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஒரு அந்த உள்ள இன்வால்வ் ஆக மாட்டோம். ஆமா, ஆனா போக போக உங்களுக்கு வந்து அதுல பயங்கரமான இன்வால்வ்மெண்ட் வந்துரும். அடுத்த புக் வாங்கணும், அடுத்து வேற ஏதாவது படிக்கணும், இன்ட்ரெஸ்ட் வந்துரும், கியூரியாசிட்டி வந்துரும். இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுடைய அறிவும் வளரும், உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறனால உங்களுக்கே தெரியாம நீங்க பண்ணக்கூடிய தவறுகளை கூட உங்களால மாத்திக்க முடியும். ஒரு விதமான புத்துணர்ச்சியும் கிடைக்கும். அதாவது நம்ம நல்ல விஷயம் தான் பண்றோம், நம்ம ஒரு விஷயத்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர்றோம் அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். இதை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ ஹேபிட்ஸா வளர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இதுல இன்னொரு டவுட். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல புக்கு படிக்கலான்ட்டு, அந்த புக்கே போன்லயே படிக்கலாமே? இல்ல, போன்ல படிக்கும்போது ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா நீங்க புக்கு படிச்சுட்டே இருப்பீங்க, டக்குன்னு மேல வந்து நோட்டிபிகேஷன் வர்றது, அது உங்களை டைவர்ட் பண்ணி அதுக்குள்ள வந்து நுழைச்சிரும். அதுக்கப்புறம் உங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி புக்கு படிக்க முடியாம போயிடும். ஸோ அதுக்கு தான் இதை சொன்னேன். இப்ப அதுக்கப்புறம் மைக்ரோ ஹேபிட்ஸை வந்து நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது. இப்ப உங்களுக்கு போர் அடிக்குது, புக்கும் படிக்கிறதுக்கு இல்ல, அந்த நேரத்துல வந்து வீட்டை வந்து லைட்டா சுத்தம் படுத்துறது. ஆமா, அதே மாதிரி செடிக்கு தண்ணி இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ஓகே, ஒரு ஆக்கப்பூர்வமா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும். அதே சமயம் அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு டோபமின் கெமிக்கல் சுரந்து உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். எப்படி வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது டோபமின் சுரக்குதோ, அதே டோபமினை வேறு வழியில நம்ம சுரக்க வச்சிட்டோம்னா மொபைலே தேவையில்லை. அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இதை வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் மொபைலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் பவர் ஆஃப் ஒய் அதை வந்து யூஸ் பண்ணணும். அதாவது உங்களுக்கு நீங்களே மொபைலை எடுக்க போகும்போது இப்ப ஏன் எடுக்கணும், என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு கேட்கணும். நமக்கு நம்மளே கேள்வி கேட்டுக்கணும், இல்ல நமக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். இப்படி நீங்க சொல்லும் போது என்ன நடக்கும்னா, ஒரு முறை 2 முறை வந்து நீங்க மொபைலை எடுத்துருவீங்க. ஆனா அடுத்தடுத்து எடுக்க போகும்போதெல்லாம் நீங்க இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது எடுக்கணும்ன்ற எண்ணமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வராம போக ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க அதை முழுமையாவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா இந்த சோசியல் மீடியா வேர்ல்டுல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு உங்களை மாத்திக்கணும். அதாவது மொபைலை யூஸ் பண்றதுக்கு பதிலா நேரடியா வந்து சோசியல் கனெக்ஷன், உங்க அப்பா அம்மா கூட பேசலாம், தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் கூட பேசலாம், சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, இப்படி எல்லாம் பேசிக்கலாம். அப்படின்னு பேசுறது ரிலேட்டிவ்ஸ் கூட பேசலாம்னு ஒரு சில பேர் வருவாங்க. அந்த ரிலேட்டிவ்ஸ் கூட ஊர்ல இருக்கிறவங்க போன்ல தானே பேச முடியும். அப்ப என்ன பண்ண? இல்ல, ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்க போன்ல பேசுறது சொல்லல. நான் வந்து சோசியல் கனெக்ஷன்ன்றது நேரடியா ரியல் கனெக்ஷன், ஃபேஸ் டு ஃபேஸ், ஐ டு ஐ. அப்ப வந்து உங்களுக்கு ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நீங்க சந்திக்கும் போது ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி பாசிட்டிவான நமக்கு உடம்புக்கு நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கணும்னா நம்ம நேரடியா போய் பேசலாம். இப்ப நேரடியா பேசுறதுக்கு யாருமே இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்னா வெளியே போய் வாக் பண்ணிட்டு போய் நமக்கு தெரியாத புதுமுகம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்க கூட பேச ட்ரை பண்ணலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. இன்ட்ரோவர்ட்டா இருந்தா என்ன பண்ண? இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் அதை வந்து மாத்திக்க முடியும். அதுக்கு பதிலா இப்ப பேசத்தான் முடியல, ஹெல்ப் ஆச்சு பண்ணலாம். இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சின்ன உதவியாவது தேவைப்படும். சின்ன ஒரு வண்டி தள்ளுறதுக்கு, அல்லது ஒரு அவங்க கீழே விழுந்துட்டா அவங்கள தூக்கி விடுறதுக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் அதை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏதோ விதத்துல ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும். அப்படி உதவி தேவைப்படுறவங்களுக்கு சின்ன சின்ன உதவியை தேடி போய் செய்ய ஆரம்பிக்கலாம். இது உங்களுடைய மாரல் ஸ்ட்ரென்த். அதாவது மாரலாவும் நீங்க பண்றது நல்லதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே சமயம் மொபைல் அடிக்ஷன்ல இருந்தும் நீங்க படிப்படியா வெளியே வர ஆரம்பிப்பீங்க. இதுதான் 4th சொல்யூஷன். இப்போ ஒரு சில பேர் யோசிக்கலாம், நான் வெளியே இன்ட்ரோவர்ட்டா இருக்கேன், நான் போய் எப்படி வெளியே இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்கலான்ட்டு
வெளியே இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்கலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க வீட்டில் உங்க அம்மாட்டையோ இல்லை உங்க மனைவிட்டையோ நான் ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஃபோனையே தொலைக்கிற அளவுக்கு வேலை சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 4th. யோசிக்கலாம், இந்த 4 சொல்யூஷன்ஸுமே எனக்கு செட் ஆகலை அப்படின்னா 5th சொல்யூஷன் ஃபைனல் சொல்யூஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இல்லை எனக்கு 4th சொல்யூஷன்லேயே செட் ஆயிடுச்சுன்னா சூப்பர். 5th சொல்யூஷன் 5th வீடியோவில் வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.